தனக்கு பிறக்கப் போகும் குழந்தையின் பாலினத்தை வெளிப்படுத்திய விவகாரத்தில் மன்னிப்பு கோரியிருக்கிறார் யூடியூபர் இர்ஃபான். கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், இப்போ எந்த விதத்தில் தன்னுடைய மன்னிப்பை இர்ஃபான் கேட்டிருக்கிறார்? பிரபல யூடியூபரான இர்ஃபான் தனது யூடியூப் பக்கத்தில் தனக்கு பிறக்க போகும் குழந்தையினுடைய ஜெண்டரை அவர் வெளியிட்டிருந்தாரு. குறிப்பாக அது நான் வெளிநாட்டில் செஞ்சிருந்த டெஸ்ட்டு, ஆனால் நான் இதை இந்தியாவில் வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு பிறக்க போகும் குழந்தையினுடைய பாலினத்தை அவர் வெளியிட்டிருந்தார். தொடர்ந்து நேற்றிலிருந்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி இந்த செய்தி தொடர்பாக செய்தியை வெளியிட்டிருந்தது. இர்ஃபான் மீது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகளையும் நியூஸ் 18 தமிழ்நாடு சுகாதாரத்துறையின் மூலம் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளும் சொல்லியிருந்தோம். இந்த நிலையில தான் நேற்று இர்ஃபானுக்கு சுகாதாரத்துறை அதிகாரிகள் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாகவும் மெயில் மூலமாகவும். இது எப்படி எடுத்தாங்கன்னா, அவர் யூடியூப் பக்கம் பதிவு செய்திருந்த அந்த கிரைம் பிரான்ச்சில் இருந்து அந்த யூடியூப் பதிவு செய்திருந்த பக்கத்திலிருந்து இந்த மெயில் ஐடியை பெற்றும் அவர் கொடுத்திருந்த வாட்ஸ்அப் எண்ணையும் பெற்று அவருடைய வாட்ஸ்அப்புக்கும் மெயிலுக்கும் இந்த விளக்கம் கேட்டு இந்த நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. அந்த நிலையில தான் தொடர்பு கொண்ட அதிகாரிகளிடம் நான் செய்தது தவறு தான், நான் வீடியோ வெளியிட்டது தவறு தான், அதற்காக நான் ஒரு மன்னிப்பு வீடியோவும் வெளியிடுறேன், மன்னிப்பு கடிதமும் நான் கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் வீடியோவையும் அவர் அந்த பக்கத்திலிருந்து நீக்கிட்டாரு. ஆனாலும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் அவர் மீதான நடவடிக்கைகள் தொடரும் என்று சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சட்டப்பூர்வமாக மருத்துவத்துறையின் மூலமாக சட்டப்பூர்வமாக ஒரு விளக்க கடிதம் கொடுத்திருப்பதனால முறையாக வழக்கறிஞர் மூலமாகவே அதற்கான பதிலையும் அவர் கொடுக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. யூடியூபர் இர்ஃபான் தன்னுடைய மன்னிப்பை கோருவதற்கு தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இது சார்ந்த பிரத்யேக விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.